வணக்கம். என்னோட பேர் ஆனா லாவண்யா. என்னோட அப்பா பேர் நற்குணன். எங்கள் அப்பா வந்து ஒரு கூலி தொழிலாளி தான். நான் இங்கே சென்னையில் இருக்க ராணிமேரி கல்லூரியில் பிஏ தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கேன். நான் காலேஜ் முடிச்ச உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு ஒன்று வந்துச்சு குரூப் 4 எக்ஸாமுக்காக. நான் இப்போ அந்த குரூப் 4 எக்ஸாம் படித்து எழுதினோடனே எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. அடுத்த எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லி குரூப் 2 எக்ஸாம் ட்ரை பண்ணேன். குரூப் 2 எக்ஸாமையும் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அப்போ தெரிஞ்சது நம்ம கடின உழைப்பு கொடுத்தோம்னா நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்னோட எய்ம் குரூப் 1 அப்படிங்கிறதுனால நான் மறுபடியும் குரூப் 1 எக்ஸாம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நான் படித்து நான் கடினமான உழைப்பையும் கொடுத்தேன். நான் இப்போ முதல் அட்டம்ப்ட்லேயே வந்து நான் குரூப் 1 கிளியர் பண்ணி வணிகவரித்துறையில் உதவி ஆணையரை நான் பணி நியமனம் பெற்றேன். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படுற தொகுதி 1லேயே உயரிய பதவி துணை ஆட்சியர் பதவி தான். அதுக்காக தேர்வையும் நான் மறுபடியும் எழுதினேன். மறுபடியும் தேர்வு எழுதி இப்போ நான் தேர்ச்சி பெற்று தூத்துக்குடி மாவட்டத்தில் துணை ஆட்சியர் பயிற்சியை நான் பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நமக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கணுங்கிறதுக்காகவே வருடம் ஒவ்வொரு தொகுதிகளுக்கான அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு அதுக்கான தேர்வுகளை நேர்மையான முறையில் நடத்திட்டு வராங்க. இளைஞர்கள் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, கடினமா உழைங்க, நம்பிக்கையோட படிங்க, நேர்மையான வெற்றி கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி.